ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாங்கிரி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த ஜாங்கிரினாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஜாங்கிரியை பார்த்திங்கன்னா வீட்லேயே ரொம்ப சுலபமாக 2 பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஜாங்கிரியை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். இது 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. எப்பவுமே ஜிலேபிக்கு பார்த்தீங்கன்னா மாவு கெட்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா மைய அரைஞ்சி இருக்கணும். அப்போ தான் அது நல்லா செய்யறதுக்கு வரும். இப்போ நம்மளோட மாவு எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சியாச்சு. இப்போ நம்மளோட உளுத்த மாவு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அதை இது மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மிதக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம ஜிலேபி செய்ய ஆரம்பிக்கலாம். மாவை இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஜிலேபி நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா தான் ஆரஞ்சு கலரில் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. எந்த சைடில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே சைட்லேயே நம்ம பிசைய ஆரம்பிக்கணும் மாவை. இந்த மாவை பிசையும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. மென்மையாக பிசைஞ்சு எடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கோன் பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வச்சிருக்கிற மாவை ஃபில் பண்ணிக்கலாம். மாவு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பைப்பிங் பேக்கோட முனையில் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முனையில் சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு உளுத்தம்பருப்புக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 1.25 கப் அளவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1.25 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எப்போவும் சர்க்கரை பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அதே போல தான். இப்போ இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் மட்டும்தான் வரணும். 2 கம்பி பதம் அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஜிலேபியை சுட்டு எடுத்து இதில் போடும் பொழுது ஜிலேபியில் உள்ளுக்குள்ளே அந்த ஜீரா எல்லாம் போகாது. அதனால் 1 கம்பி பதம் அது மாதிரி கட் ஆன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுலேயும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது போல் ஜிலேபி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி 2 வட்டம் விட்டுட்டு இது மாதிரி சைடு ஃபுல்லாக இது மாதிரி பூவாக சுற்றி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி தான் சுற்றுறது. உங்களுக்கு இந்த டிசைன் வரலைன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு 2-3 வட்டம் கூட போட்டு விட்டுறலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஜிலேபி எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜிலேபி எல்லாமே மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஜிலேபியை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். ஜிலேபி சூடாக இருக்கும் பொழுதே சர்க்கரை பாகில் சேர்த்துணும். அப்போ தான் அந்த ஜீரா எல்லாமே இந்த ஜிலேபிக்குள்ளே போயிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும்.
இந்த ஜிலேபியை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துனதுக்கப்புறமா 10 நிமிஷம் போல் இதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ஜாங்கிரி எல்லாமே டேஸ்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே பிரமாதமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.